குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டோஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15, 2025 திங்கட்கிழமை என்ன கண்டோஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டோஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள எஸ்எஸ்சி ஜிடி மற்றும் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி அனைத்து தேர்வுக்குமான அப்டேட் வந்து நம்ம அந்த குரூப்பில் கொடுத்துருவோம். குரூப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. அதை டச் பண்ணி நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் மிக பிரபலமான போண்டி கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா யூத பண்டிகை நிகழும் போது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திருக்காங்க. இதில் வந்து 16 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஹனுக்கான்னு சொல்லுவாங்க. ஹனுக்கா என்னும் யூத பண்டிகையினுடைய தொடக்கத்தை வரவேற்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க, ப்ரே பண்ணுவாங்க. அந்த நிகழ்ச்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. ஓகேங்களா? ஹனுக்கா அப்படின்ற யூத பண்டிகை, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அலுவலகங்களில் நிர்ணயிக்கப்பட்ட பணி நேரம் முடிந்து வெளியேறிய பிறகும் அலுவலருக்கு கைபேசி அழைப்புகள், குறுஞ்செய்திகள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலளிப்பதிலிருந்து ஊழியர்களுக்கு பாதுகாக்கும் வகையில் துண்டிக்கும் உரிமை 2025, அதாவது ரைட் டிஸ்கனெக்ட் அப்படின்ற தனிநபர் மசோதா வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் டிசம்பர் 5ஆம் தேதி அறிமுகப்படுத்தினாங்க. இது தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினரான சுப்ரியா சுலே வந்து பார்த்திங்கன்னா 2வது முறையாக இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் மட்டும் வச்சுக்கிட்ட போதுமானது. அடுத்தது, சுகாதார ஆய்வாளர் தேர்வுக்கான முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சில தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருவாங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம் எழுதியிருப்பீங்க நிறைய பேர். அதுக்கான கிட்டத்தட்ட வந்து 10,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதினாங்க. 10,100 பேர் கிட்ட எழுதினாங்க. 1429 வேகன்சிக்கு எழுதியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 or 3 டேஸில் வந்துடும். சரிங்களா? இலங்கைக்கு 25 டன் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் 14,200 கிலோ உணவுப் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அனுப்பியிருக்காங்க. டித்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சாகர் பந்த் அப்படின்ற முன்னெடுப்பின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உதவி பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்து, எரிசக்தி பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எரிசக்தி பாதுகாப்பு தினமாக வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கிறோம். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற சர்பானியாஸ் ஃபோரம் 2025 அப்படின்ற சர்வதேச உச்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டாங்க. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த சர்பானியாஸ் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்த விவாதம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும். ஓகேங்களா? அடுத்து நம்ம நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டோம். 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக கொல்கத்தா வந்து அர்ஜென்டினா வீரரான மெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா தலைநகர் சால்ட் லேக் மைதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரசிகளை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று அந்த நிகழ்ச்சியில் ஏற்பட்ட சில குளறுபடி காரணமாக வந்து உடனே கிளம்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக சீர்திருத்தக்கேடாக வந்து பார்த்திங்கன்னா வருத்தம் தெரிவித்த மாநில முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியான ஆஷிம் குமார் ரே அவருடைய பேர், அவருடைய தலைமையில் உயர்நிலை விசாரணை குழு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, ரொம்ப முக்கியமான கொஷின். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் அதாவது ஹாங்காங் சீனாவை வந்து பார்த்திங்கன்னா 3-0 அப்படின்ற கணக்கில் வீழ்த்தி இந்தியா முதல் முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? 2025ஆம் ஆண்டு உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடத்தினாங்க. ஓகேங்களா? சென்னையில் நடத்தினாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய முதல் சாம்பியன் பட்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் மாஸ்டர் சூப்பர் 100 பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா உன்னதி ஹூடாவும் ஆடவர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா கிரண் ஜார்ஜும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? பெரும்பிடுகு முத்திரையர் பண்டைய தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற ஆட்சியாளர்களில் ஒருவர். அதுமில்ல கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை வந்து தமிழகத்தின் மையப்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. திருச்சியை தலைமையிடமாக கொண்டு சுமார் 40 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த அவரது நிர்வாக நிலைப்புத்தன்மை, ஆளுகை விரிவாக்கம், கலாச்சார பாதுகாப்பு மற்றும் அவருடைய போர் வெற்றிகளை சிறப்பிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெயரில் அஞ்சல் தலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. மாமன்னர் 2ஆம் பெரும்பிடுகு முத்திரையர் கௌரவிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவருடைய அஞ்சல் தலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வெளியிட்டவர் யாருன்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது, தூத்துக்குடி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா பட்டினமருதுள்ள சாணைக்கல்லிலிருந்து சிந்து எழுத்துக்கள் இருப்பதற்கான அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பட்டினமருதுவிலும் நார்வே நாட்டில் இருக்க ஓஸ்லே நகரத்திலும் காணப்படும் இந்த எழுத்துக்களின் வகை வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிடுகளில் நார்வே நாட்டின் காணப்படும் அதாவது சாணைக்கல்னு சொல்லுவாங்க. அந்த சாணப்படுகிறர்கள் வர்த்தகத்தின் ஆரம்ப காலங்களில் தென்னிந்தியாவிலிருந்து வாங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏனெனில் கௌட்டிலியர்னா யாருன்னா சாணக்கியர், அவர் யாருன்னா விஷ்ணுகுப்தர், எல்லாமே ஒன்று தான். கௌட்டிலியர், சாணக்கியர், விஷ்ணுகுப்தர் மூணுமே ஒன்று தான். அவர் வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா அதாவது 350 275 அர்த்த சாஸ்திரத்தில் பதிவு செய்ய கூறின்படி
கொருண்டம் அதாவது கடினத்தன்மை கொண்ட சாணைக்கல் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. அல்லது குருந்தம் நமது பண்டைய தென்னிந்தியர்கள் பயன்படுத்தியதாக தெரியப்படுகிறது. ஓகேங்களா, கொருண்டம்ன்றது சாணக்கியர் பண்ணியிருக்காரு, நம்ம குருந்தம் அப்படின்ற வார்த்தை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா, இதுதான் இந்த கல். ஓகேங்களா, தூத்துக்குடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, பட்டினமருதூரில், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லா குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026 நடைபெறக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்குமான அப்டேட் வந்து நம்ம உடனே கொடுத்துட்ருப்போம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.